நமஸ்தே. ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவீன் உத்ராத் செகண்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வரக்கூடிய February 2025 எக்ஸாமுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து காவியக்கே ரூப் அப்படிங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய டீட்டெயில் கொஷின்ஸு. நான் அந்த ஸ்டார்டிங் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் நல்லா படித்து இந்த ரோமனை எழுத ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நாட்டக் அப்படின்னா அதை வச்சே ஒரு 4 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ உபன்யாஸ்னா அதை வச்சு 5 கொஷின்ஸு, சாகித்ய அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை வச்சு ஒரு 6 கொஷின்ஸ். இந்த மாதிரி ஒரே டாபிக் ரிலேட்டடாக ஒரு 5-6 கொஷின்ஸ் இந்த காவியக்கே ரூப்புங்கிற புத்தகத்தில் இருக்குது. ஆனால் நம்ம நான் சொல்லியிருக்க இம்பார்ட்டண்ட்டாக நல்லா படிச்சுக்கிட்டு அது ரிலேட்டடாக எது கேட்டாலும் இப்போ காவியங்கிறதுல நான் 2 கொஷின் கொடுத்துருக்கேன்னா அது ரிலேட்டடாக இதை தாண்டி வேறு எது கேட்டாலும் சரி இதை வச்சே ஓனாக எழுத ட்ரை பண்ணாலே நல்ல மார்க் வந்துடும். அதனால நான் கொடுத்துருக்கிறத நல்லா தரோ பண்ணுங்கள். இதுலேயுமே 9 கொஷின்ஸ் இருக்குது. இவ்வளோ என்னால் படிக்க முடியாதுன்னு நினச்சா கூட இந்த 9ல் பார்த்தீங்கன்னா சேம் டாபிக்ஸாக காவியனா 2 கொஷின், நாட்டக்குனா 2 கொஷின் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பட்சத்தில் அது 2ல் எது உங்களுக்கு ஈஸியோ அதையாவது படிங்க. நான் சொல்லியிருக்க 9ஐயும் படிக்கணும் கட்டாயம். முடியாத பட்சத்தில் தான் நான் சொல்கிறேன். ஒரு டாபிக் ரிலேட்டடாக நமக்கு என்ன கொஷின் தெரியுதோ அதை வச்சே எதை கேட்டாலும் கொஞ்சம் ஓனாக எழுத ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்க்கலாம். அதோட ஸ்டார்டிங் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். फर्स्ट वन साहित्य शब्द की, सेकंड वन साहित्य का प्रभाव और साहित्य समाज का दर्पण. ஒரு क्वेश्चनையே 2 டைப்பாக கேட்டாலும் அதே ஆன்சர் தான். थर्ड वन साहित्य और विज्ञान. फोर्थ वन काव्य की आत्मा. फिफ्थ वन काव्य की परिभाषा. सिक्स्थ वन नाटक की परिभाषा. सेवन्थ वन नाटक के गुणों. एट्थ वन उपन्यास की परिभाषा. नाइन्थ वन हिंदी उपन्यास के विकास. செகண்ட் ரோமன் ரஸ்ங்கிற டாப்பிக்கில் இப்போ இந்த ரஸ்ஸெல்லாம் நீங்கள் எப்படி படிக்கணும்னா வைவாவில் இந்த ரஸ்ஸை இப்போ இந்த கருண் ரஸ் கே பாரேமே பத்தாவோ அப்படின்னு சொல்லிட்டா அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஒப்பிக்கணும். அதை ஃபுல்லாகவே ஒப்பிக்க வேண்டியதில்லை. கருண் ரஸ்னால் என்னன்னாவது ஒப்பிக்க தெரியணும். இப்போ ரௌத்ர ரஸ், பயானக் ரஸ், அத்புத் ரஸ் எனக்கு ஒப்பிக்க வராது, எனக்கு படிக்க மட்டும்தான் வரும், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. அங்கே வைவா கிளாஸில் நீங்கள் கட்டாயமாக வைவா எக்ஸாமில் கட்டாயமாக நீங்கள் ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் படிக்கும்போது அலட்சியமாக படிக்காமல் அந்த டெஃபினிஷனை ஒப்பிக்கிற மாதிரி யார் கேட்டாலும் சொல்கிற மாதிரி அது என்ன ஒரு 2 லைன்ஸ் அந்த ஃபுல்லாக நான் சொல்லலை. ரஸ்னா என்னங்கிற ஃபுல்லாக கிடையாது, அந்த கருண் ரஸ்னா என்னங்கிற அந்த டெஃபினிஷனை ஒரு 2 லைன்ஸில் அல்லது 3 லைன்ஸ்லையாவது இப்போலேருந்தே சொல்லி பழகுங்க. அப்போ வைவாவுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் சாந்த் ரஸ். தேர்டு ரோமன் அலங்கார், யமக் அலங்கார், ஸ்லேஷ் அலங்கார், வக்ரோத்தி அலங்கார், பிரதீப் அலங்கார், ரூபக் அலங்கார், உல்லேக் அலங்கார், சந்தேக் அலங்கார். फोर्थ रोमन चंद, चौपाई चंद, गीतिका चंद, दोहा, सरोठा, சோர்டா, உள்ளால், கவிதை, சவையா இதெல்லாம் சந்து. இப்போ நான் சொன்ன அந்த எப்படி ரசை ஒப்பிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேனோ அதே மாதிரி தான் சந்து, அலங்காரு இதெல்லாம் கூட நமக்கு ஒப்பிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வைவால் அப்படியே சும்மா ஜென்ரலாக தான் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க. நீங்கள் இந்த எக்ஸாமில் எந்த ரசை எழுதுனீங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமில் நான் அலங்காரம் இந்த போன எக்ஸாமில் இப்போ நீங்கள் அட்டன் பண்ண எக்ஸாமில் எந்த அலங்காரம் எழுதுனீங்க வைவாங்கிறது லாஸ்ட் எக்ஸாமு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பேப்பரில் எழுதுனது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை ஒப்பிக்க தெரியணும். அவங்க ஜென்ரலாக இப்போ ரஸ்னா நிறைய இருக்கே, ஏதாச்சும் அந்த ரஸ்ஸை அவங்க புக்கிலேருந்தெல்லாம் கேட்க போகிறதில்ல. எக்ஸாமில் நீங்கள் என்ன எழுதுனீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னா அப்போ அதையாவது நமக்கு சொல்ல தெரியணும்ல. அதனால அந்த இம்பார்ட்டன்ஸை ஒப்பிச்சு பழகுங்க. அப்போ தான் வைவாவுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபிஃப்த் ரோமன் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அப்படிங்கிற புக்கில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ். இது என்ன, மொழிங்கிறது எப்படி தோன்றியது, எதன்
தோன்றியது, எப்படி மாற்றம் அடைந்தது, எப்படி வளர்ச்சி அடைந்தது, இந்த மாதிரி மொழியினுடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சி இதை பற்றின ஒரு டாபிக் தான் பாஷா விஞ்ஞான் பிரவேஷ். இதில் இருந்து கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு கொஷின், இப்போ 4th கொஷின் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதையே 3 டைப்ஸாக கொஷின்ஸ் 4, 5, 6 இந்த 3 கொஷினுக்குமே ஒரே ஆன்சர் தான். அதாவது ஒரு ஆன்சரை எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாம், இப்படி 3 டைப்பாக கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து 4, 5, 6ன்னு தனித்தனியாக படிக்காமல் அது 3க்குமே சேர்த்து ஒரே ஆன்சர் தானே, அது நமக்கு ஈஸி தானே. அப்போ அது 3 கொஷினை கவர் பண்ணதில் அந்த ஆன்சரு, அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதோட இது வந்து ஒரு டஃப்பான டாபிக் கிடையாது. அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் ஓனாகவே எழுதலாம். நமக்கு டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும் மற்றும் நம்ம என்ன படிக்கிறோங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் ஓனாகவே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். யாருமே நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கைடோ புக்கோ அதில் உள்ளதை அப்படியெல்லாம் எதிர்பார்க்கல. வாசித்து பார்த்தா மீனிங்ஃபுல்லாக கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் மீனிங்ஃபுல்லாக என்ன கருத்து சொல்ல வரோமோ அது கரெக்டாக இருந்தாலே மார்க் போடுவாங்க. அதனால் இந்த டாப்பிக்லாம் நீங்கள் விழுந்து மனப்பாடம்லாம் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு எழுத முயற்சி பண்ணணும். இதில் நான் அந்த ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட்கான. இதுலேயும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு 22 இப்படி இருக்கிற இடத்துல தான் நான் ஒரு 10 கொடுப்பேன் இம்பார்ட்டண்ட்டு. இந்த கம்மியாக இருந்தால் நானே இம்பார்ட்டண்ட்டு குறைவாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டாப்பிக்லேயே அதிகமாக இருக்கும் பொழுது அதில் பாதியாவது நான் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தானே நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஞான் விஞ்ஞான் கே விவித் க்ஷேத்ர. செகண்ட் ஒன் பாரத் கே சம்பன்ன பாஷா விஞ்ஞான். இது பாருங்கள், செகண்ட் அண்ட் தேர்டு 2 டைப்ஸாக அந்த கொஷின்ஸை கேட்கலாம். பாரதிய பாஷா விஞ்ஞான் எப்படி கேட்டாலும் ஆன்சர் சேம் தான். நெக்ஸ்ட்டு 4th 4, 5, 6 3 டைப்பாக இந்த கொஷின்ஸை கேட்கலாம். பாஷா கி பரிபாஷா, பாஷா கி பிரவருத்திகத், பாஷா கே ஸ்வரூப் எப்படி கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். புக்கிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டைப்ஸாக கொஷின் இருக்கும், ஆன்சர் ஒன்று தான் இருக்கும். 7th ஒன் போலி விபாஷா பாஷா ஏவம். 8th ஒன் பாஷா ஓங்கா ஆக்ருதி மூலக். 9th ஒன் பாஷா और लिपि का. 10th ஒன் தேவநாகரி லிபி கே நாமகரன். இந்த 10 கொஷின்ஸை நல்லா தரவு பண்ணும்போது இந்த ரோமனில் நிச்சயமாக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். 6th ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் பாஷா விஞ்ஞான் பிரவேஷ். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாஷா விஞ்ஞான் பிரவேஷுங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய டிப்பனிஸு நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த டிப்பனிஸ் எல்லாம் ரொம்ப டஃப்போ அப்படின்னு தோணும். பட் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பனியில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் சேமாக 7-8 டிப்பனிஸில் அதே விஷயந்தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் டாபிக் இருக்குல்ல, அது என்னங்கிற டெஃபனிஷன் மட்டும்தான் மாறுபடும். மற்றபடி மற்ற எல்லா விஷயமும் சேமாக தான் இருக்கும். அதனால் இந்த இதை நம்ம சும்மா டிப்பனியை பார்த்துட்டு ஆஹா இது டஃப்பு அப்படின்னு படிக்காமல் விட்டுறாதீங்க. உள்ளக்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7-8 கொஷின்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து தாத்து சித்தாந்த் அப்படின்னா என்னங்கிற அந்த டெஃபனிஷன் மட்டும்தான் வேறுபடும். மற்றபடி அப்படியே சேமாக இருக்கும். எல்லா டாப்பிக்கோட அந்த விஷயங்கள் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸை படிங்க. மேலும் அந்த இம்பார்ட்டனுக்கு பக்கத்தில் நான் அந்த இம்பார்ட்டன்கிற சிம்பிள் கொடுத்துருக்குது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. மோஸ்ட்லி நான் அந்த சிம்பிள் கொடுத்துருக்குது வந்துடலாம். அந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால நீங்கள் எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் எதையுமே ஒழுங்காக படிக்காமல் இருப்பீங்க. அதுக்காண்டி நான் அதில் இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்கேன். தாது சித்தாந்த். செகண்ட் ஒன் சாங்கேதிக் உற்பத்தி கா சித்தாந்த், அனுக்கரன் சித்தாந்த். 4th ஒன் मनोभावाभि व्यंजकतावाद. 5th one ये हे हो वाद. 6th one समन्वितवाद. 7th one खड़ी बोली. 8th one हरियाणी बांगरू. 9th one दक्किनी. 10th one मैथिली. 11th one हिंदुस्तानी. 12th स्वर और व्यंजन में अंतर.
13th வந்து அர்த்த சங்கோச். இதில் பாருங்கள், இந்த சைடில் நான் இம்பார்ட்டன்ட் அந்த சிம்பிள் போட்டிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா எழுதி பார்த்துருங்க. இது மாதிரி நீங்கள் இந்த ஃபஸ்ட் பேப்பருக்கு செகண்ட் பேப்பருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்லாம் படிக்கிறீங்களோ, தேர்ட் பேப்பருக்கும் கூட படிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒருத்தவங்கள்ட்ட ஒப்பிச்சு, அதாவது நமக்கு அங்கே வைவால் வந்து ரொம்ப நேரம் ஒப்பிக்க சொல்ல போகிறது கிடையாது. இப்போ ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அதை நம்ம ஒரு 5 மினிட்ஸாவது ஒப்பிக்க தெரியணும். அந்த மாதிரி அவங்களே அதை நிறுத்த சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த கொஷின் கேட்டுருவாங்க. அதனால் அந்த 3 பேப்பர்ஸ்லேயும் என்னென்ன நீங்கள் படிக்கிறீங்களோ அந்தந்த டாப்பிக்கை பற்றி ஒரு 5 மினிட்ஸாவது ஒப்பிச்சு பழகுங்க. அப்போ வைவாவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.